நீங்க உங்க தாட்ஸை நம்புறீங்களா? நினைக்கிறீங்க நான் ஃபீல் பண்றது தான் உண்மை. ஆனா உங்க மூளை உங்களை ஏமாற்றுது. உங்களை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு இல்ல, உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. உங்க பிரெயினுக்கு ஒரே ஒரு ஜாப் தான், உங்களை சேஃபாக வைக்கணும். ஹாப்பியாக இல்ல, சக்சஸ்ஃபுல்லா இல்ல, கான்ஃபிடென்ட்டாவும் இல்ல, ஜஸ்ட் உங்களை சேஃபாக வைக்கணும். அதனால தான் நீங்கள் ஏதாவது புதிய விஷயம் ட்ரை பண்ணும்போது, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது, புதிய மனிதரிடம் பேசுவது, ரிஸ்க் எடுக்கிறது, உடனே பிரெயின் சொல்லும் இது வேண்டாம், ஃபெயில் ஆயிட்டுனா பீப்புள் என்ன நினைப்பாங்க. அது உண்மை மாதிரி ஃபீல் ஆகும், ஆனா அது உண்மை கிடையாது. அது உங்க பிரெயினோட ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். இங்க தான் ப்ராப்ளம் இருக்கு. உங்க பிரெயினுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ரியல் டேஞ்சர் எது, சைக்காலஜிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் எது. அதனால தான் ரிஜெக்ஷனை பெயின் மாதிரியும், ஃபெயிலியரை டேஞ்சர் மாதிரியும், ஜட்ஜ்மெண்ட்டை த்ரெட் மாதிரியும் ஃபீல் பண்ணும். ஆனா ரியாலிட்டி அங்க எதுவுமே நடக்கல. நீங்க ஜஸ்ட் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க. நீங்க ஃபியர் ஃபீல் பண்றீங்க, ஆக்ஷனை அவாய்ட் பண்றீங்க, சேஃப் ஃபீல் ஆகுது. பிரெயின் இதிலிருந்து லேர்ன் பண்ணோம், அவாய்ட் பண்ணாதான் நல்லது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் அதிகமான ஃபியர், அதிக டவுட், அதிகமான ஓவர் திங்கிங் ஏற்படும். சில நேரம் உங்களுடைய உலகமே சின்னதாயிடும். நீங்க முடியாததுன்னு இல்ல, உங்க பிரெயின் அப்படி ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்படின்னா எப்படி அதை பிரேக் பண்ணலாம்னா, ஃபியரை ரிமூவ் பண்ண முடியாது, ஆனா மீனிங்கை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் ஃபியர் வந்தா இப்படி நினைக்காதீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு பதிலாக இப்ப என் பிரெயின் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு நினைங்க. அப்புறம் உடனே ஒரு ஸ்மால் ஆக்ஷனை எடுங்க. பிக் ஸ்டெப் வேண்டாம், ஒரு சின்ன ஸ்டெப்பை எடுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஃபியர் இருந்தும் நீங்க ஆக்ட் பண்ணினீங்கன்னா பிரெயின் ஒரு புதிய லெசனை கற்றுக்கொள்ளும். திஸ் இஸ் சேஃப். உங்க பிரெயின் பவர்ஃபுல், ஆனா அது அவுடேட்டட். அது உங்களை சர்வைவ் பண்ணத்தான் பில்ட் பண்ணப்பட்டது, க்ரோ பண்றதுக்கு இல்ல. நீங்க அதை பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணினீங்கன்னா சேஃபா இருப்பீங்க, ஆனா எவால்வ் ஆக மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தா இக்னோர் பண்ணாதீங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க உங்க மைண்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது.